நீங்க சொல்லுங்க. நாங்க சொன்னோம்னா பழனிசாமி கோச்சுக்குவாரு, எல்லாம் சேர்ந்து சதி செய்யறாங்க, துரோகிகள். துரோகத்துக்கு நோபல் பரிசு பெறுகிற தகுதி உலக அரசியல்ல பழனிசாமிக்கு தான் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் யாரையும் பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை. எங்கள் செயல்பாடுகள் கிடையாது. இதுல அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்து பிரிந்து இருந்தது உண்மை. இதைதான் நான் நேற்றுல சொல்லிட்டு இருக்கேன். நான் 21ஆம் தேதி சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை, எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை. ஆனா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 21 முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது. 26ல நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசும் பொழுது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒத்துக்கொண்டு வந்துவிட்டேன்.